இன்றைய பஞ்சாங்கம் மே 5, 2025 5/5/2025 தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி 2 நிமிடம் வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி காலை 7 மணி 37 நிமிடம் வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம் பிற்பகல் 2 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி சுக்கிரன் புதன் ராகு. இன்று பிற்பகல் 2 மணி 2 நிமிடங்களுக்கு சந்திரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால பிற்பகல் 2 மணி 2 நிமிடம் வரை, அதாவது 2:02 PM வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு பிற்பகல் 2 மணி 2 நிமிடங்களுக்கு மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பிற்பகல் 2 மணிக்கு மேல 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால இன்னைக்கு பகல் வேளையில், அதாவது பிஃபோர் 2 PM உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும். ஏன்னா மனசுல தைரியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் உத்வேகத்தோட இருப்பீங்க, உணர்ச்சி வசப்பட்டு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் தேவையில்லாத முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு எடுப்பதன் மூலமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் சாயந்தரம் மத்தியானம் 2 மணிக்கு மேல சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வியாபார வளர்ச்சி, பதவி உயர்வு மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்துல பெரிய லாபத்தை எதிர்நோக்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிற்பகல் 2 மணிக்கு மேல. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளா இருந்தா அந்த படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனை ஏற்படும். இன்னைக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதக்கூடிய நபராக இருந்தால், இந்த ராசியில பிறந்த குழந்தைகளாகட்டும் அல்லது இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், இன்னைக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதுறதா இருந்தா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தா அதுல வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மத்தியானம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. 2 மணிக்கு மேல எங்கேயாவது வெளியில போனோம், அங்க போனோம், இங்க போனோம், என் தம்பிக்கு வாங்கணும், அக்காவுக்கு வாங்கணும் அப்படிங்கிற உடன்பிறப்புகளின் மீது பாசம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா என்ன, கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிப்பீங்க. அதனால உங்களுடைய சக பணியாளர்கள் சற்று கவலையை ஏற்படுத்துவார்கள் அல்லது உங்க பேர்ல ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகல் 2 மணிக்கு மேல பதவி சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களினால் ஆதாயம் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. மத்தியானம் 2 மணி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளின் சந்திப்பு நிகழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காலங்காலத்தில் ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி யாராவது வந்து நிற்பாங்க. இதனால உங்களுக்கு ஆபீஸ் கிளம்புற நேரம் ஸ்கெட்யூல் மாறும். அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனா இது சந்தோஷ தடுமாற்றம். பிற்பகல் 2 மணிக்கு மேல உங்களுக்கு வேலை ரீதியான, உத்தியோக ரீதியாக
புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு மேல ஆபீஸ்ல எங்கேயாவது வெளியில போக சொல்லுவாங்க. அது போயிட்டு வரதுக்குள்ளார வீட்டுக்கு வரும்போது மணி 8, 8:30 ஆயிடும். டயர்ட் ஆயிடுவீங்க. உடம்பும் மனசும் சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை. அதுவும் வெளியூர் பிரயாணம்னா இன்னைக்கு உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு வேளா வேலைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால உடல் சோர்வோட வீட்டுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய தாயாரின் விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அதே சமயம் வேலை விஷயமாக நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதோ அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அதாவது காத்தால ஆரம்பத்திலிருந்தே மத்தியானம் 2 மணிக்குள்ளார நற்செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்களுடைய வேலை விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக நீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதன் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் மீது நிலத்தின் மீது முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி பிற்பகல் 2 மணி வரை குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மரியாதையையும் கௌரவத்தையும் அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனா மத்தியானம் 2 மணிக்கு மேல பண வரவு அதிகரிக்கிறதுக்கோ உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் படிப்பாற்றல் அதிகரிக்கும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மாலைக்கு பிறகு பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த பாராட்டுகளையோ பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்கள், ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, கிரிக்கெட் போன்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் மீது அன்பு பாராட்டுவார்கள். உடன் பிறந்தவரின் அன்பும் உங்களுடைய குடும்பத்தில் எதிரியாக செயல்பட்ட உங்களுடைய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அன்பு பாராட்டி நட்புடன் பழகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதன் மூலமாக வியாபார முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். அவர்களின் முனைப்போடு செயல்படுவதன் மூலமாக அவர்களின் முனைப்பால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். உங்களுக்கு வீடு தேவை, இல்லை வண்டி வாகனம் மாற்றணும் அப்படின்னா அவங்க ப்ரெஷர் பண்ணி உங்களை வாங்க வைப்பாங்க. இதனால உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல சந்தோஷமான செய்திகள் உங்கள் வீட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். நீங்க ஃபாரினுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சம்பந்தமான முயற்சிகள்ல உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலை விஷயமாக வேலை இல்லாம தவிக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக நீண்ட நாளாக குடும்பத்தில் அவமரியாதை பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அந்த அவமரியாதை மரியாதையாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி ராசிநாதன் ராசியில இருக்காரு, யோகாதிபதியோடு சேர்ந்து, பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்து. இதனால குடும்பத்துல குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையிலிருந்து விலகுவீர்கள். அவர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். மத்தியானம் 2 மணிக்கு மேல குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இன்று அமோகமான பலன்கள் அடைவார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய, தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வருமானம் இத்தனை நாளா தடைபட்டு இருந்தது. குறிப்பா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வருமானம், உங்களுடைய வழக்கு சார்ந்த வருமானம்லாம் இன்னைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் காலை வேளையில ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். எதிரிகளே உங்களிடம்
சரணடைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட மன வேற்றுமைகள் விலகும். கடல் கடந்து சென்ற உறவுகள் மீண்டும் வீடு தேடி வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிரியாக செயல்பட்ட உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு, 2 நாட்களாக அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அரசு ரீதியான முயற்சிகளில் நற்செய்திகள் வரும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மாலைக்கு பிறகு, அதாவது மத்தியானம் 4 மணிக்கு மேல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு காலை முதலே ஒரு வித்தியாசமான உணர்வுகள் ஏற்படும். மனசுல ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் தைரியம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தனிப்பட்ட கான்பிடன்ஸ் லெவல் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்பாடுடன் செயல்படுவீர்கள், முனைப்புடன் செயல்படுவீர்கள். அதனால குடும்பத்துக்கும் வெளி வட்டாரத்திற்கும் உங்க பேர்ல நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். இடமாற்றத்திற்கு உங்களுக்கு கொடுக்கும் போதே கூட பதவி உயர்வையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுவது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்களின் எதிரித்தன்மையை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், உடம்ப மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குரு பயிற்சி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தினாலும் ஆரோக்கியத்துல தடுமாற்றத்தையும் செலவுகளையும் ஏற்படுத்தும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்களால் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அதை பத்தின பேச்சுவார்த்தைகள் வீட்டுல துவக்குவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கிளாரிஃபைடா பேசினீங்கன்னா நல்லது, இல்லாட்டி செலவுகள் ஜாஸ்தி ஆகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயம், குறிப்பா ப்ரொஃபஷனல் எனிமிட்டிஸ், இப்போ உங்களுடைய தொழில்முறை எதிரிகள், அவர்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் செயல்பாடுகளை நீங்க விமர்சிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு சொல்றதுக்கு தயங்காதீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்தா கூட அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள்ல ஆதாயம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 2 மணி வாக்குல 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால பகல் வேளையில 2 மணி வரைக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், நீங்க என்னைக்கோ ஒரு 2-3 நாள் முன்னாடி குழந்தைகளை திட்டி இருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க. இப்ப அடிக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை, திட்டி இருப்பீங்க. அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால இன்னைக்கு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு எதையாவது பண்ணினீங்கன்னா அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். தந்தை வழியில உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ பண உதவிகள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள் கடந்த காலத்துல நட்புடன் இருந்து விலகி சென்ற நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கும் போது அவங்களையும் சந்திப்பீங்க. அதனால உங்களுக்கு சில கடந்த கால நினைவலைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தந்தை சம்பந்தமான அரசாங்க காரியங்களில் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வேலை விஷயமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் முதல்ல செலவை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் ஆதாயத்தை கொடுக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால ஆதாயம் அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு செல்வாக்குனால குடும்ப ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க யாரையாவது விமர்சனம் பண்ண போக அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வார்த்தையில தாங்க உங்க மரியாதையே இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகலுக்கு மேல் வெளியூர் அல்லது
உள்ளூர்ல எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் இருக்கும், ஏதாவது சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்க ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போனீங்கன்னா அது உங்களுக்கு பதவியை கொடுக்கும், ஆனா அதே சமயம் செலவையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகல் 2 மணிக்கு மேல வியாபாரத்துல அதீத லாபத்துக்காக நீங்க முதலீடு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. துலாம் ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், ஆதாயத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள் பகைமை உணர்வை விலக்கி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், அது உங்களுடைய படிப்போ குழந்தைகளுடைய படிப்போ உடன்பிறப்புகளின் படிப்போ, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. படிப்புக்காக ஏற்பட்ட செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மேல் படிப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், அதாவது மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலையில கொஞ்சம் பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொறுப்புகள் கூடுவதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தாயாரின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வெளியூர்ல இருந்து வராங்க, இல்ல நீங்க வெளியூர்ல இருந்து அம்மாவை பார்க்க போறீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் திட்டு வாங்குவீங்க, அதுக்கப்புறமா தான் சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க, கோபப்படுத்துவாங்க. அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த கோபத்தை விட்டுட்டு வேலை விஷயமா வெளியில போனீங்கன்னா கூட ஒர்க் பண்றவங்க சற்று ஆட்டிடியூட் காமிச்சு உங்களுக்கு என்னமோ அவங்க தான் பெரிய ஆளு, நீங்க சாதாரண ஒன்றும் இல்லைங்கிற லெவலுக்கு பேசுவாங்க. அதனால மன தடுமாற்றம் ஏற்படும். இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஏற்படும். ஆனா அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு சில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை கீப் அப் பண்றதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகலுக்கு மேல் அந்த செலவை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்யாதிபதியும் ராசிநாதனும் இணைந்திருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன தைரியத்தை கொடுக்கும். தந்தை வழியில சில உதவிகள் ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று கொஞ்சம் படபடப்போட செயல்படுவீங்க. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகல் 2 மணிக்கு மேல 2 மணி 2 நிமிடங்களுக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய தொழில்ல முதலீடு செய்யறதுக்கு கடன் வாங்குவீங்க. அது வாழ்க்கை துணை மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்க மரியாதையை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும். கடன் அடைக்கிறது, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியை செலுத்துறது, வண்டி வாகன வகையில பண செலவுகள் ஏற்படுறது, புதுசா வண்டி வாங்குறது, இப்படி ஏகப்பட்ட செலவு உங்களுடைய படாடோபத்தை உயர்த்துவதற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அது தேவையா இருந்தா மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாம பண்ணினீங்கன்னா பண விரயம் அல்லது கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்காக உடன்பிறப்புகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்த மனபேதங்கள் விலகும். அதே சமயம் இன்று பிற்பகலுக்கு மேல சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி,
இன்று பிற்பகல் 2:02 வரை கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க இன்னைக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். குறிப்பா அதுலயும் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ரொம்ப வாலட்டைலா இருப்பாங்க. தேவையில்லாம விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மற்றவங்க, அதாவது மூலம் பூராட நட்சத்திரக்காரங்க மனசுல தடுமாற்றம் இருக்கக்கூடிய வகையில இருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே மத்தியானம் 2 மணிக்கு மேல மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்துல, பதவி விஷயத்துல, படிப்பு விஷயத்துல நீங்க தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பிற்பகல் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. அதுவும் குறிப்பா உங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையா பேசுங்க. இன்னைக்கு நீங்க தப்பான வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டிலேயே மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கோ அல்லது மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மனசுல சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருகிட்ட கேட்கலாம்னா யாருகிட்ட கேட்டாலும் சரி உங்களால முடிவெடுக்க முடியாது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மேலும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. வண்டி வாகன வகையில இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய பொருட்கள் ஏதாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும். மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நீங்க பேசினாலே கெட்ட பேர் வரும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் கெட்ட பேர் தான். நீங்க சொல்றது நல்ல விஷயம், ஆனா அந்த விஷயத்தை கேட்கக்கூடிய பக்குவம் அல்லது மனோநிலையில உங்க அப்பா இல்லை. அதே சமயம் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு வீண் பேச்சுக்களை பேசி சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. குறிப்பா பங்காளிகள் விஷயத்துல, சொத்து பிரிக்கிறதுல, உங்களுடைய வியாபார விஷயத்துல, கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு மேலும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகல் 2 மணிக்கு மேல, அதுவும் குறிப்பா 2 மணி கூட இல்லை, 4 மணிக்கு மேல நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பெரியப்பா, சித்தப்பா, அப்பா வழி உறவினர்கள் யார்கிட்ட போய் பேசுறதா இருந்தாலும் மத்தியானம் 4 மணிக்கு மேல பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்பார்கள். அதுவரை உங்களுக்கு மனத்தடுமாற்றம், வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மகர ராசி இன்று பிற்பகல் 2:02 வரை சந்தோஷமான அனுபவங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் குடும்பத்தினர் சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா மத்தியானம் 2:02 சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும், சண்டைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும், வாக்குவாதத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பா குடும்பத்தினர் உங்களுக்கு எதிர்மறையாக பேசுவார்கள். அதுவும் குறிப்பா உங்களுடைய தாயார் தான் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. நீங்க வேண்டான்னு சொல்ற விஷயத்துக்கு அவங்க அடம் பிடிச்சு நிற்பாங்க. அதனால அவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பேசாமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வாங்கின கடனை அவங்க வாங்கினவங்க வாங்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு பண இழப்பு காரணமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதிகமா உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்க மரியாதை கெடுவதற்கு, குறிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அவமரியாதை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்க ஆரோக்கியத்துல சற்று சங்கடம் இருக்கு. குழந்தைகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த குழந்தைகள்கிட்ட ஆரம்பிக்கிற மோதல் போக்கு அப்படியே அது கேரி ஃபார்வர்ட் ஆகி உங்க வீட்டுக்கார்ட்ட போய் முடியும், இல்ல உங்க வீட்டு அம்மாட்ட போய் முடியும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் பேசுறதா இருந்தாலும் முன்னுக்கு முரணா இல்லாம பேசுங்க. கோர்வையா பேசுறதுக்கு மனசை தயார்படுத்திட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தப்பான வாதத்தை முன்வைத்தால் உங்களுக்கு அனாவசியமான திட்டு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில, அதாவது குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில தவறான செய்திகளால் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சந்திராஷ்டமம் முடிகிற வரைக்கும் அந்த செய்தி தான் கரெக்ட்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்த விஷயம் தப்பு, புது விஷயம் தான் கரெக்டா இருக்குன்னு. அதனால மனஸ்தாபம் அதிகரிக்கும். நீங்க இப்ப கிடைக்கிற விஷயத்தை வச்சு வீட்டுல போய் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். நன்மைகள் அதிகரிப்பதில் தாமதம் ஏற்படும், சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, நட்பு ரீதியாக பேசக்கூடிய விஷயத்துல மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பா உங்க வேலை விஷயமா சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
பிற்பகல் 2 மணிக்கு மேல உங்களுக்கு வார்த்தை தடுமாற்றம், பண விவகாரங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அரசாங்க அதிகாரிகள் உங்களை அலைய வச்சு வேலை வாங்குவாங்க, கவனமா இருந்துக்கோங்க. கும்ப ராசி, ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணுகின்ற சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு, புதிய அனுபவங்களை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களுக்கு எதிராக இருந்த வழக்குகள்ல ஒரு நல்ல தீர்ப்பு வரும். நண்பர்களின் சந்தோஷமான செய்திகள், உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது எடுக்கக்கூடாது. ஆனால் வீட்டில் எடுத்துட்டாங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பணத்தினால, வருமானத்தினால அது தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையற்ற முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் அல்லது வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். கடந்த காலத்தில் எப்பவோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேர்ல ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அதை தூசி தட்டி எடுத்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா எவன் பிரதிவாதியோ அவன் வந்திருக்க மாட்டான், நீங்க தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்களுடைய நட்பு ரீதியான உதவிகள் மூலமாக அந்த மாதிரி வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது விடுதலை கிடைப்பதன் மூலமாக நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தியானம் 2 மணிக்கு மேல நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வழக்கு விஷயங்கள், அரசாங்கத்துக்கு எதிராக இல்ல உங்களுக்கு எதிராக அரசாங்கம் தொடுக்கப்பட்ட வழக்குகள்ல ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்க முடியாது. அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஊதியம் கிடைக்கிறதுன்னு சந்தோஷப்படாதீங்க. கடன் ஜாஸ்தி இருக்கு, கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் நீங்க நிலம் சார்ந்த அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நிலத்துல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு, குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவாரு. அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு மனசு விட்டு பேசுங்க, ஓரளவுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு இழப்புகள் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால யார்கிட்டையும் எதிரி போக்கு கடைபிடிக்காதீங்க, நிதானமா செயல்படுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் மரியாதை குறைவே தவிர அவங்களுக்கு கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா நாய் லெவலுக்கு நம்ம இறங்கி சண்டை போடணுமா அப்படிங்கிற கேள்வி தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க. அவன் லெவலுக்கு இறங்கி சண்டை போடாதுன்னு சொன்னா நீங்க கேட்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். பணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று வருமான தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தினால, வார்த்தையினால எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் வாங்கும் சூழ்நிலையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு காரணமா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய நண்பர்களோ. ஆனா அவங்க உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாம குடைச்சல் கொடுப்பாங்க, உங்களை பத்தி உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த கடனை எதுக்கு வாங்கினீங்க, அந்த கடனை எதுக்கு வாங்கினீங்கன்னு. அதனால யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கடந்த கால தவறுகளை பற்றி பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா அது செலவுகளை ஏற்படுத்தும். அதுவும் மத்தியானம் 2 மணிக்கு மேல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் அதிகரிக்கிறதன் காரணமாக நண்பர்களிடம் கடன் கேட்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆனா நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. சுகக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உடம்புல அசௌரியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் காலங்களில் வரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இப்போவே உங்க உடம்ப பார்த்துக்கிறது நல்லது. உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்
ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.